ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு வடகறி பண்ண போகிறாங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வடகறி வந்து. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் என்னோட ஸ்டைலில். எல்லோரும் தோசை தவாவில் போட்டு சுட்டு தான் பண்ணுவாங்க. அதில் இன்றைக்கி இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு தான் பண்ணுவாங்க. ரோட்டு கடையிலலாம் பாருங்கள், ரோட்டு கடையிலலாம் பண்ணுறது தோசை தவாவில் போட்டு சுட்டு தான் பண்ணுவாங்க. அதை விட நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல் சுவையில் டேஸ்ட்டு அட்டகாசமாக கிடைக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க தோசைக்கு, இட்லிக்கு. நம்ம கறி குழம்பு சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வடகறி பண்ணி போடுங்கம்மான்னு. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடகறி பண்ணதுக்கு 1 டம்ளர் கடலை பருப்பு எடுத்துருக்காங்க. நம்ம நல்லா கழுவி ஊற போட்டுக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா போகிறோங்க. 2 மணி நேரம் ஊறினாலே போதும், நல்லா ஊறிடும். இதை கழுவி எடுத்து வந்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி வச்சுக்கோங்க. கடலை பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊறதுக்கு எடுக்கும். மூடி வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம வடகறி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடலைப்பருப்பு வந்து ஊற போட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்தாச்சுங்க. வந்து 2 பேச்சா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கெல்லாம் எப்படி குறைன்னு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கணுங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. 1 2 முழு பருப்பு கிடக்கணுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு இந்த வடகறி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 2 முழு பருப்போடு போட்டிருக்கேன். அதில் நல்ல மையாக அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 2 முழு பருப்பாக கிடக்கு. அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் வடகறி, ரச வடை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஹோட்டல்லலாம் ரச வடை இல்லாமல் இருக்காது. அரைச்சி எடுத்தாச்சுங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணியாச்சு. ரசம் வச்சு ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கூட வந்து நம்ம தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு பண்ணால் தான் நல்லா மணமாக இருக்குங்க. வடகறி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம வடைக்கு எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்த்து பண்ணி பாருங்கங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம ரெசாக பிச்சு போடணுங்க. நறுக்கி போடக்கூடாது. வடைக்கு வந்து பிச்சு போட்டால் தான் இந்த வடை வந்து நல்ல மணமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கையை கொண்டு பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 பெரிய வெங்காயங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு, வடைக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நல்ல மொறுன்னு வேக விடாமல் ஒரு 3/4 வேக்காட்டில் எடுத்து பண்ணணுங்க. உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த மாதிரி வடைக்கு உருண்டை பிடிச்ச மாதிரி உருண்டை பிடிச்சி கொஞ்சம் இப்படி தட்டி எடுத்துக்கணும். தட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்ல நைஸாக தட்டினீங்கன்னா சீக்கிரமாட்டு வெந்துருங்க உங்களுக்கு. இது தோசை தவாவில் போட்டு சுட்டு பண்ணாலும் இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பண்ணி பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நம்ம பண்ணதோட அது கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும். இது வந்து பச்சை வாடை அடிக்காது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எங்கள் அம்மாலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. சென்னையிலலாம் ரொம்ப ஃபேமஸுங்க வடகறி வந்து. ஹோட்டலில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இட்லி சாம்பாருக்கு, இட்லி தோசைக்கு வடகறி தான் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸு. எங்கள் ஊரில் வடகறி பண்ணுவாங்க. ஆனால் ரச வடை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. எங்கள் ஊரில் பூ கட்டுவாங்க எல்லோரும். நைட்லலாம் முழிச்சிருந்து மாலை கட்டுவாங்க. அவங்கலாம் 2 ரச வடை வாங்கி வச்சு, ஒரு கிளாஸ் டீ வாங்கி சாப்பிட்டாங்கன்னா தூக்கம் வராதுங்க. அதுக்காண்டி இந்த ரச வடை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிடணுங்க. பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அம்மா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாட்டு இன்றைக்கி வடகறி பண்ண போகிறோம். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது எப்படி செய்யணுங்கிறத நீங்களும் கற்றுக்கிடுவீங்க, நாங்களும் நீங்கள் சொன்ன அட்வைஸை நாங்களும் எடுத்துக்கிடுவோம். அதனால் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தட்டி எடுத்தாச்சு, நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும், நம்ம வடையை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சுங்க. ஒரு 70% தான் வேகணும், நல்ல மொறுமொறுன்னு வேக விடாது. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். லேசாக செவந்து வரும்போது எடுத்துருங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வடை வந்து இந்த மாதிரி தான் வெந்துருக்கணுங்க. இதை நம்ம பிச்சு பிச்சு போட்டு பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் மொறுமொறுன்னு வேகக்கூடாது. மொறுமொறுன்னு வேக வச்சு நம்ம பண்ணோம்னா கிரேவி மாதிரி பண்ணணுங்க. ரச சாதத்துக்கு தொட்டுக்கிட்டதுக்கு கிரேவி மாதிரி பண்ணணும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி வேணுன்னா சொல்லுங்கள், நான் அதேமாதிரி பண்ணி போடுறேன். இது இட்லிக்கு வந்து நம்ம குழம்பு மாதிரி வைக்கணும். வடகறினா குழம்பு மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி வைக்கணும். அது வந்து கிரேவி மாதிரி வைக்கணும். நல்லா மொறுமொறுன்னு வடையை சுட்டு நம்ம கிரேவி மாதிரி பண்ணோம்னா ரசம் சாதத்துக்கு, வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, சும்மாவே ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு நாள் பண்ணி போடுறேன் நான். இப்போ இதை நம்ம வடகறி பண்ணிடலாம். வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிடலாங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிடணுங்க. எண்ணெய் கடாயை இறக்கிட்டு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் இறக்கியாச்சுங்க. எண்ணெய் சட்டிலாம் பரமாறும்போது பார்த்து பரமாறுங்க. சின்ன குழந்தையெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணுங்க, கையில் பற்றக்கூடாது. கடாய் ஹீட் ஆகட்டும், நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிரிஞ்சி இலை 2, அப்புறமா 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசிங்க. கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு பண்ணுங்கள், நல்ல மணமாக இருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். காரத்துக்கு வந்து நம்ம அப்புறமா ஆட் பண்ணலாம். இதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல கலரை கொடுக்குங்க. வடகறி வந்து போட்டோன்னா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தீஞ்சிரும், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்ல கலர் கொடுக்குங்க எண்ணெயில் வதங்குச்சுன்னா. நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். பெரிய தக்காளினா 1 ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன தக்காளினா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். வடகறிக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கிடலாங்க. நம்ம வடைக்கு உப்பு போட்டோம், வடகறிக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சு. இதிலே நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதையும் நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நம்ம புதினாவும் மல்லித்தழையும் போட்டுக்கலாங்க. புதினா கண்டிப்பாக போடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழைங்க எல்லாம் போட்டு பச்சை வாடை போக நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது நமக்கு, அதனால் காரத்துக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வரமல்லித்தூளுங்க. ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலாங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் மசாலா. மசாலாவோட பச்சை வடைலாம் போயிருச்சுங்க. தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. இந்த மசாலாவோட பச்சை வடை போகணும், அதனால கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொதிக்கட்டும், நம்ம அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். வடை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க. இது மாதிரி லேசாக உருத்தாப்பில் போடுங்க, ரொம்ப உருத்து போடாண்டாம். குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கணுங்க. ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் சுட்டு பண்ணுவாங்கங்க. நம்ம தவாவில் போட்டு சுட்டு பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு தடவை. வடை குழம்பும் பண்ணலாம். வடை சுட்டு போட்டு வடை குழம்பு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம வெந்தய குழம்பு பண்ணுறோம் பாருங்க, அதே மாதிரி வெந்தய குழம்பு வச்சு நம்ம வடையை சுட்டு அதில் போடணுங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணணும் குழம்புக்கு வந்து. ஏன்னா வடையை போட்டோன்னா வடைப்புறம் தண்ணியை உறிஞ்சிரும். அப்புறமேட்டு இந்த வடை வந்து திக்காக ஆரம்பிச்சிருங்க குழம்பு வந்து. அதனால் வடை குழம்பு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு இந்த வடையை சுட்டு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டோம்னாக்கே நல்லா உதிரி உதிரியாக ஆயிரும். ரொம்ப குழ குழன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லைங்க. கொஞ்சம் திட்டுத்திட்டாக இருந்தால் தான் இந்த வடகறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்க இடத்துல வடகறி வச்சு விற்பாங்க. பாக்கெட்டில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க வடகறி. இட்லி மாவுக்கும் வடகறிக்கும் ஆஃபீஸ் போய்ட்டு வரவங்களுக்குலாம் அவங்களுக்கு வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. என்ன போய் பண்ண அப்படின்ட்டு இருக்கும்போது வடகறியை வாங்கிட்டு வந்து தோசை இட்லி பண்ணி சாப்பிட்டுடுவாங்க. சும்மா ஏனா தானே தான் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கும், அதனால் வாங்கி சாப்பிட்டுடுவாங்க. வடையப்புறம் பிச்சை எடுத்தாச்சு. இந்த மாதிரி உறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டுக்கிடலாங்க. மசாலா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க.
இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு வடை நிறைய இருக்கனால முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிடணும். உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். 2 உப்பு போடணும். உப்பு போட்டாச்சு. கொதிக்கட்டும். நம்ம வடையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வடையை. நம்ம போட்டாச்சு எல்லாத்தையும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. நம்ம ஒரு விசில் விட்டு எடுக்கும்போது நல்லா திக்காயிரும். அப்புறம் நம்ம சேவ் பண்ணி சாப்பிடணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை லாஸ்ட்டு போட்டுக்கோங்க. மல்லித்தலையும் கருவேப்பிலை தலையும். இப்போ மூடி வச்சுக்கலாம் குக்கரை. ஒரு விசில் விட்டால் போதுங்க. குக்கரை இறக்கிடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. என்ன மணமணக்கு, எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. திக்காயிருச்சுங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ வெந்நீர் சூடு பண்ணியாச்சுங்க. ஊற்றிடலாம். நம்ம ரச சாதத்துக்குன்னா அப்படியே சாப்பிடலாம். இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ வெந்நீர் விட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வடைகறி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான சுவையில் வடைகறி ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். பஞ்சு போல் சாஃப்டான இட்லி, சென்னை வடைகறிங்க. சாஃப்டான இட்லிக்கு சென்னை வடைகறிக்கும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க சென்னை வடைகறி எப்படி இருக்குன்னு. என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து நல்லா வடை மாதிரி சுட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.